Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 1 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஃபுபுக்கிய காட்டுறாங்க. அதான் ஹெலிஸ் பிளிசார்டும்பாங்களே. அவ புலம்பிக்கிட்டே சைட்டாமாவோட பிளாட்டுக்குள்ள ஏறி போயிட்டு இருப்பா. என்னன்னா அவ மொத்த பிளிசார்டு கூட்டமும் காலி. இதுக்கு பாதி காரணம் என் சிஸ்டர். அவ அலும்பு தாங்க முடியல. இப்ப ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கும். அதனால இந்த இடத்த தான் பிரான்ச் ஆபீஸா யூஸ் பண்ணிக்கணும். அதாவது மீட்டிங்காக சைட்டாமாவோட பிளாட்டை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு உள்ள போய் பார்த்தா அங்க பார்த்தா அம்புட்டு பேரும் கேஷுவலா இருப்பாங்க. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம சைட்டாமா, ஆமா நான் ஒரு மான்ஸ்டரை ஒரே பஞ்சில காலி பண்ணனே, இப்ப நிலைமை என்னாச்சு ஜீனோஸ் ஏமா ஆல்ரெடி என் மாஸ்டருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அவர் இதுக்கப்புறம்லாம் யாரையும் சீடா நான் ஏத்துக்க மாட்டாரு. அதனால கிளம்பும்பா. சில்வர் ஃபேங்கு அக்கு பஞ்சர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு நிலைமையில இவங்களை பார்த்தவ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பா. அதுக்கப்புறம் கத்துவா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில அவ்வளவு பெரிய எமர்ஜென்சி போயிட்டு இருக்குது, நீங்க என்னடா கேஷுவலா இருக்கீங்க? மான்ஸ்டர் கூட்டம் சேர்ந்து பிளிசார்டு கூட்டத்தையே பொளந்துட்டானுங்க. மான்ஸ்டர் ஆர்கனைசேஷன் இப்ப ரொம்ப டேஞ்சரா மாறிட்டு வரானுங்க. நீங்க என்னடா கேஷுவலா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதான்னு கேப்பா. சைட்டாமா என்ன சொல்லுவான், இப்பதான் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம், வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஜீனோஸுமே நாங்களும் டஃப்பான ஆப்பனன் கூட தான் சண்டை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க மட்டும் கிடையாதும்பா. அதான் பார்த்தாலே தெரியுது, பாடியில நட்டு போல்ட் எல்லாம் கலந்து கிடக்குது, அதை எடுத்து மாட்டிட்டு இருக்கான். கிங் எப்பவுமே இங்கதான் இருப்பான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சில்வர் ஃபேங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டா, நானும் சைட்டாமா கூட தான் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க வந்தேன், எனக்கும் முதுகு பஞ்சராய் போய் தான் கிடக்குது, என்னால இப்ப அசைய முடியாதும்பாரு. அவளுக்குமே புரியுது ஒரு பெரிய சண்டையை முடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு. ஆனா அதுக்கப்புறம் எப்படி இவ்வளவு கேஷுவலா இருக்காங்க? அதனால கொஞ்சம் தயங்கி ஏன் சைட்டாமா நீங்க காமா கூலா இருக்க மாதிரி நடிக்கத்தானே செய்றீங்க, உள்ளுக்குள்ள பயத்துல தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேப்பா. இல்லையே நாங்க கேஷுவலா தான் இருக்கோம்பா. அவளுக்கு செம கடுப்பாயிரும். சிச்சுவேஷன் வெளியில அப்படி இல்லையாடா, எப்படி கேஷுவலா யூசுவலா இருக்கீங்கன்னு கத்துவா. எதுக்குடா தேவையில்லாம என்னைய புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா? நிஜமாவே ஏதோ வெளியில பஞ்சாயத்து போலன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அவ ஒரு டேபிள்ல போய் உட்கார்ந்துகிட்டு, வாங்க நம்ம இப்பவே ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் ஒன்னு போடுவோம் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவாளா. ஆமா முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஏன்டா ஜேனோஸ் நீ தான் எஸ் கிளாஸ் சேர்ந்தவன் தானே, கண்டிப்பா உனக்கு ஹீரோ அசோசியேஷன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க, நீ என்ன பண்ணுன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணுமேனு சொல்லுவா. அங்கதான் பஞ்சாயத்து. நேத்து சண்டேல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். கூடவே பயங்கரமான சண்டையும் போயிட்டு இருந்துச்சு. அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணதுனால டிரான்ஸ்மிட்டர் மொத்தமா மெல்ட் ஆகி அழிஞ்சிருச்சு. அதனால தான் இவனுக்கு நியூஸ் வரல. சில்வர் ஃபேங் வரது கீழே விழுந்துருச்சாமா. கிங் என்னோடது உடஞ்சிருச்சும்பா. கிங் தான் சண்டையா போட மாட்டானே, அப்புறம் எப்படி உடஞ்சதுன்னு பார்த்தா நம்ம சைட்டமா வச்ச பஞ்சோட ஷாக் வேவ்ல உடஞ்சிருக்குது. இப்படி எல்லாத்தோட கம்யூனிகேஷன் டிவைஸும் மொத்தமா காலியானதுனால தான் ஒருத்தனுக்குமே தெரியல என்ன பஞ்சாயத்துன்னு. உடனே அவளே மேட்டர் சொல்லிடுவா, நமக்கும் மான்ஸ்டர்ஸுக்கும் வெளியில ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்குது, அதான் இப்ப பஞ்சாயத்தேம்பா. பட் இப்ப நம்ம ஜீனோஸால உடனே வர முடியாது, அவனோட பார்ட்ஸ் எல்லாம் பயங்கர டேமேஜ் ஆயிருக்குது, அதை மாத்தணும். இவங்க எல்லாம் இப்பதான் சண்டை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால ரெக்கவர் ஆகணும். இங்க ஆப்வியஸ்லி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆயிருவான். அப்படின்னா சைட்டமாவும் நானும் மட்டும் தான் சண்டைக்கு ரெடியா இருக்கோமா அப்படின்ட்டு அவ சிச்சுவேஷனை சொல்லுவான். என்னன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஓன் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க, அந்த மான்ஸ்டர்ஸை காலி பண்ண. இந்த மாதிரி டைம்ல கிளாஸ் பி ஹீரோஸ் அண்ட் அதுக்கும் கீழே இருக்க ஹீரோஸை தான் இறக்குவாங்க. அவங்க சண்டைக்கு போய் மான்ஸ்டர்ஸ் கிட்ட தோத்தாங்கன்னா டெஃபினட்டா அது ஃபியூச்சர் ஹீரோஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம சைடு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சீரியஸா சொல்லுவா. நம்ம பையலுக்கு மண்டையில எதுவுமே ஏறாது, பேன்னு நிப்பான். இப்ப எனிமீஸ் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமா சேர்ந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் தனித்தனியா இருந்தவொடனே சண்டை போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அது பஞ்சாயத்து தானே, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தானே ரன் ஆகும். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் ஆர்டர் கொடுப்பாரு, அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஹெட்னு ஒருத்தன் இருக்கான். இப்படி இதெல்லாம் கேட்கும் போதுதான் நம்ம சில்வர் ஃபேங்குக்கு ஒண்ணு புரியுது. காரோ இருக்கான்ல அந்த ஹீரோ ஹண்டர், அவன் கண்டிப்பா அவங்க கூட தான் போய் சேர்ந்திருப்பான். அப்படின்னா அது பெரிய பஞ்சாயத்துங்கிற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தனியா சிக்கனா அவன் கூட சண்டை போறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. இனி இதுக்கப்புறம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். நம்ம சைட்டமாவுமே அவனை மீட் பண்ணுங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தான். சொல்ல போனா கடைசியா அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம் அந்த சீன்ல தான் இருந்தானாமா. அதாவது கிங் அதை சொல்லிட்டு இருப்பான், ஆனா நீ மிஸ் பண்ணிட்டேன்பா. அவனுமே வீட்டுக்கு வர வழியில நிறைய விஷயத்த கேள்விப்பட்டானாமா. அதாவது அந்த ஹீரோ ஹண்டர் ஏகப்பட்ட ஹீரோஸை பொழந்துகிட்டு இருக்கான்னு. சொல்ல போனா அது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். அவன் எல்லா ஹீரோஸ்டையும் போனானே, என்கிட்ட வந்தானா, ஏன் நான் மொட்டை மண்டையா முழுக்கு மண்டையா வழுக்கு மண்டையா வச்சிருக்கேன் தானே வரல அப்படின்ட்டு ஹீரோ கெட்டப்புக்கு மாறுவான். என்னாச்சு எங்க போறேன்னு கேட்டா, நான் அப்படியே கொஞ்சம் வெளியில சுத்திட்டு வரேன்பா. உடனே ஜீனோஸ் ஷாக் ஆகி, உங்களுக்கு காரோ யாருன்னு தெரியுமான்னு கேட்டா, யாரா இருந்தா என்ன எவனா இருந்தா என்ன கண்டுபிடிச்சு ஒரே குத்து, அதோட அவனுக்கு டெத்து. வரும்போது முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வரேன், சூப்பரா சாப்பிடலான்ட்டு போவான். இங்க இவளுக்கு கடுப்பாயிரும், முட்டைக்கோஸ்ல என்னத்தடா
எப்படா சூப்பரா சாப்பிட போற, ஏன்டா என்னை எப்படி கடுப்பேத்துறீங்கன்னு உள்ளுக்குள்ள குமுறிட்டு இருப்பா. ஏன்னா இவ என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருப்பான்னா சைட்டமா அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே இவளோட கேங்ல ஒன்னா சேர்த்திக்கிட்டு இவங்க எல்லாம் ஒரு டீம்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஆனா வேலைக்கு ஆகல. அப்படியே அங்க கட் பண்ணி காரோவை காட்டுறாங்க. பாடி ஃபுல்லா ஏகப்பட்ட கட்டு. அப்படியே பொறுமையா கண்ணை திறந்து பார்ப்பான். ஏதோ ஜெயில இருப்பான். நான் பொழைச்சுக்கிட்டேனா, ஆமா எங்க இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஸ்பீக்கர்ல மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு உன்னைய வெல்கம் பண்றோம், உனக்காக ஒரு பேப்பர் வச்சிருக்கோம், நீ உயிரோட இருந்தீன்னா அதை எடுத்து படிச்சு பாருன்னு சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தான் உன்னோட உயிரை காப்பாத்தி இருக்கோம், அதனால அந்த ரூம்ல அமைதியா எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம கம்முன்னு இரு. இப்ப நீ அவசரப்பட்டு வெளியில போறேன்ட்டு கிளம்புனா எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஹீரோஸ் எல்லாம் உன்னைய வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க, அப்புறம் ஓட ஓட விட்டு அடிப்பானுங்க. உனக்கு இப்ப தேவை இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இடம் தான், அங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, எடுத்து போட்டுக்க, எதுனாலும் எங்க கிட்ட கேளுன்னு சொல்லி அந்த பேப்பர்ல எழுதி இருக்கும். கசைக்கு தூர போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு நிப்பான். மொத்த பாடியும் பயங்கரமா வலிக்கும். அது மட்டும் இல்லாம பயலுக்கு பயங்கரமா தண்ணி தாக அடிக்குது, கொடூரமா பசிக்குது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஜெயில உடச்சுக்கிட்டு வெளியில வருவான். இவன் கடைசியா சில்வர் ஃபேங் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பேர்டு இவனை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துச்சு. மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருக்கான்னு இது வரைக்கும் அவனுக்கு இப்ப தெளிவா இருக்குது. ஆனா வெளியில சில்வர் ஃபேங்குக்கு என்னாச்சு, அந்த சென்டிபீட மான்ஸ்டர் வந்துச்சு, அதுக்கு என்னாச்சுன்னு ஒன்னும் தெரியல. ஏன்னா சில்வர் ஃபேங் அது கூட சண்டை கட்டிட்டு இருந்தாருல்ல, சரி அந்த ஆளுக்கு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு அப்படியே பொறுமையா வருவான். அவனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கான்னு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, ஏன்னா சத்தம் அப்படிதான் இருக்கும். அப்போ வெளியில காட்டுறாங்க ஒரு பெரிய கூட்டமே ஒரு மான்ஸ்டர் கிட்ட கதறிக்கிட்டு இருக்குது. யாரா அது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தா அந்த கூட்டம் வேற யாரும் இல்ல, அந்த பணக்காரன் அனுப்பி விட்டானே ஒரு டீம், அந்த டீம் தான். கரெக்டா அந்த இடத்துக்கு கௌரவம் வந்துருவான். வெறித்தனமா சண்டை பொண்ணுன்னு தான் பயங்கரமான சூட்டெல்லாம் கொடுத்து மான்ஸ்டர் கிட்ட அனுப்பி விட்டாங்க. ஆனா இங்க வந்து சண்டையே போடாம சரண்டர் ஆயிட்டாங்க. எங்களுக்கு சாக வேண்டாம், நாங்க உயிரோட இருக்கணும்னு. அட வந்தவங்க அப்படியே பார்த்துட்டு பீதியாயி பேதியாயி ஓடி இருந்தா பரவாயில்ல, 2 மான்ஸ்டர்ஸை கொன்னுட்டாங்களாமா, அது எங்களுக்கு பெரிய இழப்பு. எப்படியும் நீங்க சண்டை பொண்ணுன்னு சொல்லி தான் உங்களை அனுப்பி விட்டுருப்பாங்க, அதனால தானே பவர்ஃபுல்லான கியர்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, அதனால எல்லாரும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு சாகுங்க, அப்பந்தான் சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும்னு சொல்லும். அவங்க கதறுவாங்க, அவசரப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேன்னு. ஆக்சுவலா அவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இந்த நிக்கிதே பெரிய சைஸ்ல ஒரு ரோபோட் மாதிரி ஒண்ணு, அது குறுக்க வந்ததுனால தான் இப்ப மாட்டிட்டாங்க. இப்பதான் புதுசா வந்து சேர்ந்திருக்கும். அதனாலேயே அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் அதை பயங்கரமா பாராட்டி தள்ளும். அதோட பேரு மிஷன் கார்ட் G5, த்ரெட் லெவல் வந்து டீமன். சரி எப்படி தொலையாம நீ இங்க வரைக்கும் வந்த, உன்னை கிரியேட் பண்ண கிரியேட்டர் யாரு அப்படின்னு கேட்டா அந்த ரோபோட் சைலண்டா இருக்கும். சரி ஓகே, உன்னைய எங்க டீமுக்கு வெல்கம் பண்றேன், கூடவே இன்னொருத்தரும் வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒளிஞ்சிருந்து எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருப்ப காரோ, சரி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணு, இவங்க பிரச்சனையை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா. அது வந்து வெளியில இருந்து பேசின மாதிரி இல்ல, அவனோட மைண்டுக்குள்ள பேசின மாதிரி இருக்கும். எப்படி டைரக்டா என் மண்டைக்குள்ள அந்த சவுண்ட் கேக்குது, இது ஏதாவது டெலிபதியான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த ரோபோட் அந்த பணக்காரன் அனுப்பி விட்டானே ஆளுங்க, அவங்க கூட சண்டை போட்டதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்குது, அவங்க சூட்டு வேற லெவல்ல காம்பேட்டபிலிட்டி இருக்கிற சூட்டாமா. சொல்ல போனா ஹைலி வேல்யூபிள், அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியல, சொல்ல போனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இது சாதாரண விஷயமே இல்ல, அவங்கள தவிர வேற எந்த மான்ஸ்டராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது. உடனே அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் அப்படின்னா இவங்களை உயிரோட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். அப்பதான் அங்க மான்ஸ்டர் பிரின்சஸோட என்ட்ரி. அவ ஒண்ணே அப்படின்னா நான் அவங்கள ட்ரெயின் பண்றேன், இனிமேட் அவங்க எனக்கு தான் சொந்தம்னு ஒண்ணு இவங்களுக்கு தூக்கி வாரி போடும். எது ட்ரெயின் பண்றீங்களா, எங்களை விட்டுருங்க, நாங்க ஓடிடுறோம் பாங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சாட்டையை வச்சு ஒரே அடி. வெள்ளை சூட்ல இருந்தவங்க அப்படியே கருப்பு சூட்டுக்கு மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கண்ணெல்லாம் அப்படியே பிளாக் ஆயிரும். வேற ஒண்ணும் இல்ல, அவளோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. இனி அவ என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்பானுங்க. அப்பதான் காரோவோட என்ட்ரி. அப்படியே சும்மா கெத்தா சென்டர்ல வந்து நிப்பான். சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தொணன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் தான் காரோ, ஆமா ஹீரோ ஹண்டர் அப்படி இப்படின்னு. அப்ப அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் நான் இவங்கிட்ட முக்கியமா பேசணும், எல்லாம் சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு அது நம்ம காரோவுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும். என்னன்னா இவங்க கிட்ட த்ரெட் லெவல்ல வந்து டீமன், ஏன் அதை விட ஹையர் லெவல்ல கூட மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இதை வச்சு அவங்க ஈஸியா வின் பண்ணிடலாம். ஆனா என்ன பஞ்சாயத்துன்னா அவங்க எல்லாத்தையுமே இதை பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர் இல்ல. இல்லாட்டி அவனுக்கு கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கு அங்கங்கன்னு போய் அட்டாக் பண்ணிட்டு தெரியுவானுங்க. அதனால நீ எங்க இதுல ஜாயின் பண்ணி லீடரா மாதிரி எல்லாத்துக்கும் அசிஸ்ட் பண்ணு, நீ சொல்றதெல்லாம் அந்த மான்ஸ்டர்ஸ் கேட்கும்னு சொல்லும். எல்லா மான்ஸ்டர்ஸுமே ஓகேங்கிற மாதிரி தான் லுக் விட்டு இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி ஹீரோ ஐடியாலஜி இருக்கிற ஆளு, லைக் நம்ம காரோ மாதிரி. அவன் எஸ் கிளாஸ் ஹீரோஸ் கூடயே சண்டை கட்டி அவங்கள காலி பண்ற அளவுக்கு சொந்தமா முடிவெடுத்து பெஸ்டா சண்டை போடக்கூடிய ஆளு. சோ நீ இந்த விஷயத்துக்கு ஒர்த்து தான். ஆனா இந்த மான்ஸ்டர் வந்து பாஸ் இல்ல, இதுக்கு மேல ஒரு பாஸ் இருக்குது, அதுதான் லார்டு ஒரோச்சி. அது ஒரு கண்டிஷன் போட்டிருக்கும். இப்ப இவனை லீடரா சேர்த்தணும்னா இவன் உண்மையான மான்ஸ்டர்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இன்னும் கொம்பையா வளர்த்துக்க முடியும்னு கேட்பான். அப்பதான் அந்த ஒரோச்சி பேசும், அவனுக்கு ஒரு நாள் டைம், எந்த ஹீரோவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தலைய தனியா எடுத்துட்டு வரணும், மொத்தத்துல ஒரு ஹீரோவோட உயிர் எடுக்கணும், அதுதான் அவனுக்கு கைவந்த கலையாச்சே. அப்பதான் அந்த பேர்டு வந்து காரோட்ட இன்னொரு விஷயத்த சொல்லும், இந்த மாதிரி சில்வர் ஃபேங்கும் அவனோட ஆளுகளும் இன்னும்
இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, யாருக்கும் எதுவும் ஆகல, அந்த பெரிய சைஸ் சென்டிபீட் மான்ஸ்டர் அவங்க தோக்கடிச்சிட்டாங்க, அதோட பேரு சென்டிகாரோ அப்படின்னு அவனுக்கு ஷாக் ஆயிரும். சோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோவோட தலையை கொண்டு வர்றதுக்கு அவனை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அதோட சும்மா விடல, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்காக ஒரு 2 மான்ஸ்டர்ஸை ஃபாலோ பண்ண விடுவாங்க. அதுல ஒன்னு இன்செக்ட் கார்டு, இன்னொன்னு கிங் த ரிப்பர். ரெண்டுத்தோட த்ரெட் லெவலுமே டீமன் தான். அதுங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் கதறி அழுகிற சவுண்டு கேட்கணுமாமா. அதெல்லாம் ஒன்னும் கிளிக்க வேண்டாம், காரோ வெளியில போயிருக்கான், நாம சொன்னதை அவன் செய்யறானான்னு ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, எனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுரும். அப்படியே கட் பண்ணி இந்த 2 மான்ஸ்டர்ஸையும் காட்டுறாங்க. இவனுங்க புலம்பிக்கிட்டே வருவானுங்க, நேத்து நம்ம கோகெட்சு, இன்னைக்கு நம்ம சென்டிசாரோ, இப்படி 2 டாப் மான்ஸ்டர்ஸை அசால்ட்டா காலி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் நம்ம சைட்டமா பார்த்த வேலை தான். ஒத்த குத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்ல. சோ பெரிய சண்டைக்கு போறதுக்குள்ள எப்படியாச்சும் ஹீரோ ஹண்டரை ரெக்ரூட் பண்ணணும். ஏன்னா அவன் ஒரு கீ வாரியர், இவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஹீரோ அசோசியேஷனை காலி பண்ணணும். அதுக்கு தான் சானிக்கு மான்ஸ்டரா மாறதுக்காக ஹார்ட் எல்லாம் கொடுத்துருப்பானுங்க. அவன் நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை மான்ஸ்டர் செல் அவனுக்கு ஒத்து வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானுங்க. கட் பண்ணா சானிக்கு கக்கூஸ்ல ஃபிளஷ் அமுத்திட்டு இருப்பான். என்னன்னா அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்டை ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு தின்னால, அது அவனுக்கு ஒத்துக்கல, பின்னாடி பூட்டிங்கி தள்ளிருச்சு. நைட்டு பூரா கக்கூஸ்லயே தான் உட்கார்ந்து இருக்கான் கிறுக்கு பயலுக. அதை தின்னா வைத்த கலக்குன்னு கூட சொல்லாம போயிட்டானுங்க. அப்படி இப்படின்னு இவனுக்கு 2 பேத்தையும் தான் கிளின்னு கிளிப்பான். ஆனா கண்டிப்பா அவனுங்களை பொலந்து கட்டியே தீருவேன். அண்ட் எப்பவுமே சோனிக்கோட டார்கெட் யாரு, நம்ம சைட்டமா தானே. அதனால தான் அவன் மான்ஸ்டர்ஸ் கூடயே டீம் அப் பண்ணான். அவங்க பவரை யூஸ் பண்ணி சைட்டமாவை காலி பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு உடம்புக்குள்ள அப்படியே ஒரு ஃபீல் ஆகும், ஓ இதுதான் நியூ பவரா அப்படின்னா என் பாடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, என் பாடி லைட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் மான்ஸ்டரா மாறிட்டு இருக்கேன், ஓ அரே வா, இதுதான் அந்த ஃபீலானு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நிஜம் என்ன தெரியுமா, புடுங்கி தள்ளதுல 2 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கான். அதனால பாடி கொஞ்சம் லைட் வெயிட்டா ஃபீல் ஆகுது. உடனே ஏதோ மான்ஸ்டர் பவர் வந்துருச்சுன்னு நினைச்சு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான் முட்டா பையன். இவெல்லாம் ஒரு வில்ல. சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம சைட்டமா யாருக்கெல்லாம் குத்து விட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.